நீங்க சொன்ன செகண்ட் ரீசன் தான். டெட்ராய்ட் வந்துட்டு அமெரிக்கால வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் ஹப் ஆக்சுவலி. ஸோ பண்ணும்போது டெட்ராய்ட் வந்து எனக்கு ஒரு ஹப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணேன். அது ரியலி ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா இங்கேயும் வந்துட்டு சேம் மெக்கானிக்கல் படிச்சவங்க மெக்கானிக்கலுக்கு ஐடி மூவ் ஆகும்போது நம்ம வந்துட்டு ஐடில தான் மூவ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ யூஎஸ்ல வந்து இந்த சிபிடி அப்படின்றது வந்து ஒரு பாலிசி இருக்கு. கரிக்குலம் பிராக்டிகல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. ஸோ அந்த சிபிடின்ற ஆப்ஷன்ல வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒன்ஸ் யூ கெட் இன்டு ஆன்போர்ட் யூஎஸ்குள்ள வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் மந்த்ஸ் நம்ம காலேஜ் படிச்சோம்னா நமக்கு சிபிடின்ற ஆப்ஷன் கிடைக்கும். சிபிடி ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க சிபிடி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண உடனே கிடைச்சிடும். ஸோ அந்த ஒரு தருணத்துல வந்து ட்ரைன் யூனிவர்சிட்டி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீஸிபிளா இருந்துச்சு. படிக்கும்போது நம்ம வந்துட்டு இன்டர்ன்ஷிப்புக்காக நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கோப் வந்துட்டு பிஃபோர் கோர்ஸ் முடிய 10 மாசத்துக்கு முன்னாடியே யூ நீட் டு கெட் ரெடி டு ஃபீல் த பேட்டில். மக்கள் எல்லாமே அந்த காலேஜ் டிகிரி, கிராஜுவேஷன் டிகிரி கையில வாங்குற அன்னைக்கு தான் வந்துட்டு மார்க்கெட்ட போய் பார்க்குறாங்க. ஓ! இதுதான் நம்மகிட்ட குறையுதோ! அப்படின்னு சொல்லும்போது நம்ம நெகட்டிவ் ஹோப்பா ஆயிடுறோம். நான் இந்தியன் ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றது என்னன்னு கேட்டோம்னா, அப்ராட் போணுன்ற எண்ணம் இருக்கும். பட் ஆனா அது எப்படி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது. இந்தியால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ, இல்ல ட்ரெய்னிங் மெட்டீரியல் கிடைக்கிறதோ ரொம்ப ஈஸியான விஷயம். பட் யுஎஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்கில் கேப்ப ஃபில் பண்றதுக்காக யுஎஸ்க்கு வரீங்க அப்படின்னா, ஜாப் கிடைக்குமான்னா, இட்ஸ் அ பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க். ஏன்னா காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இட்ஸ் சோ காம்படிட்டிவ். எல்லாருமே வந்துட்டு தே வாண்ட் அ பெர்சன் ஹூ இஸ் கேப்பபிள் டு மேனேஜ் த ஹோல் ஸ்டஃப். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட பத்மநாபன் இணைஞ்சிருக்காரு. எந்த ஊர்னு பாக்குறீங்களா? நம்ம வெல் நோன் பாண்டிச்சேரி தாங்க. எதுக்கெல்லாம் தெரியுங்கிறது நமக்கே தெரியும். பட் இவரு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போறாரு இன்னைக்கு. ஒரு 2 இயர்ஸ் வந்து இந்தியால ஒர்க் பண்ணிருக்காரு. இந்தியால மாஸ்டர்ஸும் பண்ணிருக்காரு. திருப்பி போய் யூஎஸ்ல இன்னும் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காரு. என்ன பண்றாரு அப்படிங்கறத நான் சொல்றதோட அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மிஸ்டர் பத்மநாபன். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்களேன் பாப்போம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க் யூ லக்ஷ்மி ஃபார் ஹேவிங் மீ இன் டுடேஸ் பாட்காஸ்ட். ஸோ எல்லாம் நீங்க சொன்ன மாரி நான் ஒரு பாண்டிச்சேரி பையன். இயல்பான ஒரு பாண்டிச்சேரியில வந்துட்டு ஒரு சின்ன ஊர்ல நிம்மதியா, சந்தோஷமா ஒரு ஃப்ரெஞ்ச் கல்ச்சர்ல சந்தோஷமா இருந்த பையன் தான். ஸோ பட் ஆனா அந்த ஊர்லேருந்து வந்து உள்ளுக்குள்ளேயே குண்டு சட்டியில குதிரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன இருக்கு வெளி உலகத்த எட்டி பார்க்கலான்னு சொல்லி எட்டி பார்த்து, இன்னைக்கு யுஎஸ் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ என்னோட பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியாலயே ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணேன். அப்புறம் யுஎஸ்க்கு மாஸ்டர்ஸ்க்கு வந்தேன். அப்புறம் இப்போ மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். இதுதான் ஓகே. என்ன பத்தின ஒரு இன்ட்ரோ. நானும் என் ஒய்ஃப் இங்க இருக்கோம் யுஎஸ்ல இப்போதைக்கு மூவ் ஆயி. நீங்க ட்ரைன் யூனிவர்சிட்டியில பண்ணிருக்கீங்க மாஸ்டர்ஸ். ஓகே. அதுவும் ம். மெக்கானிக்கல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதெல்லாம் பத்தி பின்னாடி பேசுவோம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹவ் டிட் யூ சூஸ் ட்ரைன் யூனிவர்சிட்டி? பிகாஸ் இட்ஸ் நாட் அ வெல் நோன் யூனிவர்சிட்டி. ஓகே. எஸ். டெட்ராய்ட்ல இருக்கு. அதுதான் ரீசனா? இல்ல நீங்க மெக்கானிக்கல் பண்ணிருக்கீங்க. டெட்ராய்ட்ல யூஸ் பண்ணதுனால ஏதாவது அதுக்கு ரிலேட்டடா why did you choose actually ட்ரைன் யூனிவர்சிட்டி? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன செகண்ட் ரீசன் தான். டெட்ராய்ட் வந்துட்டு அமெரிக்கால வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் ஹப் ஆக்சுவலி. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ட்ரைன் யூனிவர்சிட்டிக்கு சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு கேட்டோம்னா வந்து, நான் மெக்கானிக்கல் பேச்சுலர்ஸ் பண்ணேன். அப்புறம் மெக்கானிக்கல்லேருந்து ஐடிக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னும்போது, மெக்கானிக்கல்லே இப்ப ஐடி ரொம்ப ரிலே ஆயிடுச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாலயே பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் மோட்டார்ஸா இருக்கட்டும், இல்ல ரெனோ நிசானா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு மாருதியா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப ஐடி ரிலேட் ஆயிட்டாங்க. பிகாஸ் அவங்களோட மொபைல்ஸ் ஆட்டோமொபைலுக்கும் நெறைய ஐடி தேவைப்படுது. அவங்களோட வெப்சைட் ப்ரமோஷனா இருக்கட்டும், ஏஐ ஆட்டோமேஷனா இருக்கட்டும், எல்லாமே ஐடி தேவைப்படுது. ஸோ அப்ப ஐடி ரிலேயலா இருக்கணும்னு சொல்லும்போது, நான் மாஸ்டர்ஸ வந்துட்டு கொஞ்சம் ஐடி சம்மந்தப்பட்டது. அதாவது மாஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டடீஸ்க்கு நான் பண்ணேன். ஸோ பண்ணும்போது டெட்ராய்ட் வந்து எனக்கு ஒரு ஹப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணேன். ஓகே. அது ரியலி ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா இங்கேயும் வந்துட்டு சேம் மெக்கானிக்கல் படிச்சவங்க மெக்கானிக்கலுக்கு ஐடிக்கு மூவ் ஆகும்போது, நம்ம வந்துட்டு ஐடில தான் மூவ் ஆகுற மாரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே. பை காட் லக் நான் பேச்சுலர்ஸ் முடிச்சம்போது என்னோட பாஸ்ட் ஸ்டோரி சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, பேச்சுலர்ஸ் முடிச்சோனே நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் கம்பெனி அதாவது மகேந்திரா சிட்டில இருக்கக்கூடிய ரெனோ நிசான்ற கார் கம்பெனில தான் நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ 1 இயர் ஆச்சு வொர்க் பண்ணி. நல்லா வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்ப யோசிச்சேன் என்னோட கரியரோட குரோத்ல வந்துட்டு ஒரு பீக்குக்கு போகணும். இல்லன்னா வந்துட்டு ஏதாவது பெருசா பண்ணணும். ஏன்னா ரொட்டீனா ஒரு நார்மல் 15,000 1000 சேலரி ம். இயல்பான வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அந்த லைஃப்ல போயிட்டு இருந்தா நார்மலா இருந்தா நல்லா இருக்குமான்னு யோசிச்சேன். ஒரு மாரி செட் ஆகல. சரின்னு ம். சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் நெறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி யுனிவர்சிட்டிலயே வந்துட்டு திருப்பி மாஸ்டர்ஸ் ப்ராடக்ட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் கன்டின்யூ பண்ணேன். ஓகே. ஸோ அப்ப நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். நெறைய காலேஜஸ் விசிட் பண்ணேன். ஸோ அப்ப நெனச்சேன் இந்த மாரி நெறைய கத்துக்கும்போது நான் நெறைய விஷயம் என்ன எக்ஸ்ப்ளோர் ஆச்சுன்னா வந்துட்டு
சொல்லிக் குடுக்குற இண்டஸ்ட்ரியும் வந்து நெறைய இருக்கு. ஸோ காலேஜ் புரொஃபசர்ஸா நெறைய பேர் இருக்காங்க. நெறைய கத்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்சத வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறவங்களா இருந்ததுனால, அது ஒரு ஈகரா இருந்துச்சு. ஸோ அந்த ஓகே, டெக்னாலஜி பக்கம் திரும்பி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு நான் விஆர்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ன்னு சொல்லிட்டு விழுப்புரத்துல இருக்கு. ஓகே, ஒரு நோன் வொர்த்தி காலேஜ். அதாவது அந்த பெல்ட்டுக்கு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரி இந்த சைட்லாம் பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜ் இல்லாத ஒரு காலத்துல ஓகே, இன்ஜினியரிங் காலேஜ் கண்டுபிடிச்ச காலேஜ் அது. ஓகே, ஸோ ஓகே. அங்க இருந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு என்னால ஒரு புரொஃபஸரா, அசிஸ்டன்ட் புரொஃபஸரா நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது சரி. ரொம்ப காலங்கள் 1 1/2 வருஷம் நல்லா போச்சு. நெறைய பசங்கள வந்துட்டு உருவாக்க முடிஞ்சது. அப்போ மேரேஜும் ஆச்சு. அப்படியே வந்துட்டு லைஃப் வந்துட்டு ஓகே நார்மல் லைஃப். ஒரு 25,000 சேலரி இந்தியால பாண்டிச்சேரியில. அப்படியே சந்தோஷமா இருப்போம்ன்னு சொல்லி இருந்துட்டு இருந்தேன். நீங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்ப இந்த ஃபாரின் பக்கம் டைவர்ட் பண்ண பக்கம். ஆரம்பிச்சேன். ஓகே, ஓகே. பட் எப்படி அலோவ் பண்ணாங்க? சே லைக் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டடீஸ்க்கு ஆக்சுவலா நீங்க வந்து அது ஒரு ஒரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டடீஸ்க்கு போறது ஒண்ணு. அதுவும் நீங்க ஆல்மோஸ்ட் கோவிட் டைம்ல தான் வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. அதெல்லாம் எப்படி கரெக்ட். நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா பிகாஸ் இதுக்கு 2மே கிரிட்டிக்கல் ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி நான் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கிடைச்சதுன்னா வந்துட்டு இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு தான் நான் சொல்ல விரும்புறேன். எங்க அப்பா, அம்மா இப்பயே இன்னைக்கு பேசும்போது சொல்ற விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ 2014ல அதாவது 2014ல பேச்சுலர்ஸ் முடிக்கும்போதே, நான் அப்ராட் போணும்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, "ஐயோ! நம்ம குடும்பத்துக்கு அப்ராடாப்பா? ரூ. 50,00,000 இப்ப கடன் வாங்கிட்டா இருக்கிற சொத்தெல்லாம் போயிடுமேப்பா. இருக்கிறதே அவ்வளோதான்ப்பா. தங்கச்சி கல்யாணம் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு நீ காசு ஃபுல்லா போயிடுச்சுன்னா, அப்ப நம்ம வீட்ல நடு ரோட்ல தான் நிக்கணும்." அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து ஒரு மைண்ட் செட்ட கிரியேட் பண்ணிட்டு, ஆமா, ஃபாரின் அப்படின்னு சொன்னாங்கன்னா, "நீ படிச்சு வேலை சார்பா நீ போனா போ. இல்ல நான் படிச்சுலாம் போகணும் அப்படின்னா வந்துட்டு கஷ்டமான விஷயம்." இந்த மைண்ட் நீங்க என்னைக்கு யார இந்தியன் பேரண்ட்ஸ கேட்டாலும் இன்னைக்கு இந்த ஒரு ஹார்ட் ஸ்டாப்ப கொண்டு வந்து நிறுத்திருவாங்க. நீங்க அந்த டிசிஷனே எடுக்க முடியாத மாதிரி ஆயிடும். ஆமா. அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆமா. உண்மையா எல்லாரும் ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் ஒரு செட் ஆஃப் பேரன்ட்ஸ் நெறைய மணி இருக்கு போய் படிச்சுட்டு வான்னு சொல்றத விட்டுட்டு. பரவால்ல ஒரு ஃபண்டிங் இருக்கு. நீ போயிட்டு சும்மா உன்னோட எக்ஸ்போஷர் லைஃப்ப கத்துக்கிட்டு வந்துரு. பரவால்ல. ம். வந்தா பல, போனா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற சிச்சுவேஷன் இருப்பாங்க. பட் நானும் அந்த டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி 1/2 சூப் குடிக்கிற ஃபேமிலி தான். ஸோ அதனால வந்துட்டு அதான் எங்க பட்ஜெட். அதனால வந்துட்டு போக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி ம். நானும் பேச்சுலர்ஸ் முடிச்சேன். 15,000 சம்பளம் இருந்துச்சு. மாஸ்டர்ஸ் முடிச்சேன். 25,000 சம்பளம் ஆச்சு. ஸோ இப்படியே லைஃப் தோனி படம் மாரி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அது ஒரு மாரி செட் ஆகவும் இல்ல. நானும் ஒய்ஃபும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க அமேசான்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே. அவங்களோட இன்கம் வந்துச்சு. ஸோ என்னோட இன்கம் வந்துச்சு. ஒரு மாரி ஸ்டேபிளான சேலரி போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனாலும் எனக்கு அது ஒரு அர்ஜ் இருக்கும்ல. உள்ளுக்குள்ள அந்த வெளிய பார்க்கணும், இல்லன்னா வந்துட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அர்ஜ் இருக்கும்ல. ஸோ அந்த அர்ஜ் இருக்கும்போது, சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு யுகே தான் பார்த்தேன். ஏன்னா யுகேல அப்பதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணி, போஸ்ட் ஸ்டடி விசா மோரோவர் ஹஸ்பண்ட் படிக்க வந்தா ஒய்ஃப் ஒர்க் பண்ணலாம். இல்ல ஒய்ஃப் ஒர்க் ஆமா. பண்ண படிச்சா ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணலான்னு சொல்ல ஸ்கீம் இருக்கும்போது, அத ட்ரை பண்ணலான்னு சொல்லி அப்ளிகேஷன்லாம் ட்ரை பண்ணேன். 19ல இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா. கரெக்ட். 2019ல அந்த இத ரிவர்ஸ் பண்ணாங்க. ஸோ, கரெக்ட். அதுல எப்படியாவது உள்ள போயிடலான்னு பார்த்தா, கோவிட் வந்துச்சு. அப்புறம் நான் சில சொந்தக்காரங்க இருக்கவங்ககிட்ட வந்துட்டு கேட்கும்போது, அவங்க ஹானஸ்ட் ஒப்பீனியன் தான் சொன்னாங்க. உள்ள ம். நீங்க யுகே வர்றது பிரச்சனை இல்ல. பட் நீங்க ம். காஸ்ட் ஆஃப் சர்வே எல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. ஜாப் மார்க்கெட் அவ்வளவாலாம் கிடையாது. நீங்க நெனைக்கிற மாதிரி வந்துட்டு ஒயிட் காலர் ஜாப்லாம் கிடைச்சிராது டப்புன்ட்டு. நீங்க ம். வந்தீங்கன்னா கஷ்டப்படணும். நீங்க ஏற்கனவே வந்துட்டு ஆவரேஜ் மிடில் கிளாஸா இந்தியால நிம்மதியா ஓகே. இருக்கீங்க. பட் நீங்க ப்ளூ காலரா ஆக முடியாது அப்டின்னாங்க. சரி அது அப்ப நம்ம எப்பயும் சொல்ற மாரி தானே இருக்கும். இப்ப என்ன கேட்டாலும் நான் யுஎஸ்க்கு சொல்லும்போது அதான் சொல்லுவேன். பட் நெகட்டிவா இருக்கும்னு சொல்லி நானும் அத ஒரு டிஸ்மோட்டிவேஷனா எடுத்துட்டு வந்து திருப்பி ரிவர்ஸ் எடுத்து உட்காந்துட்டேன் வீட்ல திருப்பி. சரி ஓகே. செட் ஆவல அப்டின்னு சொல்லிட்டு. அதான். யுகேவோட மெயின் சேலஞ்ச் வந்துட்டு எனக்கு ஒரு ரிலேட்டிவா ஒரு அட்வைஸ் குடுத்த விஷயம் என்னன்னா, ப்ளூ காலர் ஜாப்லாம் நீங்க பண்ற மாரி இருக்கும். அது உங்களுக்கு செட் ஆவாது. உங்க கேரக்டருக்கும் செட் ஆகாத விஷயம். ஸோ இப்போதைக்கு நீங்க யுகே வரத ஸ்டாப் பண்ணுங்க அப்டின்னாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் பேசின உடனே, ஏற்கனவே இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட இன்னும் இத போய் சொன்னதுக்கப்புறம் குதிரைக்கு கொம்புக்கு சீ விட்ட மாரி தான் ஆயிடுச்சு. ஸோ ம். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்ட மாரி, ஓகே எதுவும் கிடையாது. அமைதியா இரு அப்டின்னாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அமைதியா இரு அப்டின்ட்டாங்க. சரி ம். ஓகே. எதுவும் பண்ண முடியாது. சரி அமைதியா இருந்துருவோம்ன்னு சொல்லிட்டு, மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டு, திருப்பி அத எடுத்து உள்ள வைக்கும்போது இன்னும் மன வருத்தமா இருக்கும் நம்மளுக்கு. என்னடா ஆமாமா. இது போயிடுவோமோ அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் போயிடுவோமோன்னு நம்பியிருப்போம். பட் ஆனா நம்மளுக்கு இவ்ளோ ஸ்டெப் இருந்தும் ஒரு பண பற்றாக்குறையால நம்மளால ஒரு லோனையும் நம்ம நம்பி வாங்கவும் முடியாது. நீங்க சொல்ற மாரி 20,00,000 25,00,000 லோன்ன்ற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போயிட்டோம்னா, யாஹ்! திருப்பி அந்த லோன நம்ம அடைப்போமா, அடைக்க முடியாதான்ற நம்பிக்கை நமக்கு இல்லன்னு வச்சுக்கங்க. நம்மளுக்கு குடுத்து உதவும் யாரும் கிடையாது. நம்மளால இந்தியால ம். 25,000 சம்பளத்த வச்சு 20,00,000 லோன் அடைக்கணும்ன்றது சாத்தியக்கூறு இல்ல. ம். ஸோ அது பார்க்கும்போதெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகும். சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. கோவிடும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா. ஸோ அப்ப யுஎஸ்ல வந்து இந்த சிபிடி அப்படின்றது வந்து ஒரு பாலிசி இருக்கு. கரிக்குலம் ஆமா. பிராக்டிகல் ட்ரெய்னி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. சிபிடி, ஓபிடி அதாவது நீங்க மாஸ்டர்ஸ் பண்ணும்போது
அந்த ஆமா. அத பத்தி டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. நம்ம ம். 2, 3 பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு டீட்டெயில்டா பண்ணுவோம். சொல்லுங்க. ஓகே. ஓகே. ஸோ அந்த சிபிடின்ற ஆப்ஷன்ல வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒன்ஸ் யூ கெட் இன்டூ ஆன் போர்ட் நீ யுஎஸ்குள்ள வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் மந்த்ஸ் நம்ம காலேஜ் படிச்சோம்னா, நமக்கு சிபிடின்ற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த சிபிடி வச்சு நீங்க லீகலா 40 ஹவர்ஸ் உங்களால நீங்க என்ன வொர்க் நீங்க ஐடில இருக்கீங்களா? ஐடில இருக்கலாம். இல்ல பார்மசிஸ்ட் படிக்கிறீங்கன்னா, பார்மசிஸ்ட் வொர்க் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அப் டூ தேர் ஸ்டெம் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி நீங்க பண்ணலாம். ஸோ ம். அப்ப நான் வந்துட்டு திருப்பி இந்த மெக்கானிக்கல் எடுக்க வேணாம். கிடைக்க கஷ்டமா இருக்க போது, ஆப்பர்ச்சுனிட்டி கஷ்டமா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஐடிஎம் இன்ஃபர்மேஷன் ஸ்டடீஸ பிக் பண்ணேன். ஸோ ஓகே. பிக் பண்ணிட்டு நான் அப்பயே வந்துட்டு லோன் போகாம என்ன பண்ணேன்னா, எனக்கு இனிஷியல் கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான் தேவை. ஏன்னா நான் வந்துட்டேன்னா, வேலை கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் ஃபீஸ் நம்ம பே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இருந்த சேவிங்ஸ மட்டும் எடுத்துக்கிட்டு, காலேஜோட இனிஷியல் டெபாசிட் கட்டிட்டு இங்க கிளம்பி வந்தாச்சு. ஸோ நல்ல இது ஒரு தைரியம் தான் ஆக்சுவலா. இது வந்து ஒரு பிரேவ் மூவ். ஏன்னா இங்க வந்து நான் இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த இடத்துல வந்து பேரன்ட்ஸ் கிட்ட நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ட ஃபர்ஸ்ட் லாக் பண்ணாம, நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ட லாக் பண்ணிட்டு, அதாவது என்னால பியரபிள் லாஸ் அந்த லாஸ நான் பியர் பண்ணிட்டு முடியும் அப்படின்ற நம்பிக்கையில, நான் ஆன் போர்ட் ஆயி இங்க வந்துட்டு, சிபிடி ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க சிபிடி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண உடனே கிடைச்சிரும். ஸோ அந்த ஒரு தருணத்துல வந்து ட்ரைன் யூனிவர்சிட்டி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீஸிபிளா இருந்துச்சு. மத்த ம். காலேஜஸ் விட ஃபீஸ் கன்சிடரேட்லி வந்து கம்மியா இருந்துச்சு. ஓகே. இப்ப நெறைய அந்த ஒரு இது மாரி ஸ்கேம் மாரி போயிட்டு இருக்கு. டே 1 சிபிடி எல்லாம் நெறைய யுனிவர்சிட்டீஸ்லாம் ஆஃபர் பண்ணி அவங்களோட அது நம்ம அடுத்த கட்டமா பேசுவோம். நம்ம எண்ட் ஆஃப் தி பாட்காஸ்ட்ல பேசுவோம். பட் நம்ம பாசிட்டிவான நோட்ல பேரன்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி பசங்கள ஃபாரின் அனுப்பலான்னு பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கான பாயிண்ட்ஸ நான் சொல்றேன். பசங்க, பெண்கள் அடுத்து வரவங்களுக்கு வந்துட்டு எதெல்லாம் வந்து பிரிகாஷன் மெஷரா எடுத்துக்கணும். ஏன்னா, இங்க வந்துட்டு நெறைய பேர் இங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் எதுவுமே இது பண்ண முடியாது. இப்ப நம்மளால ஹெல்ப் பண்ற அளவுக்கு அஃபோர்டபிள் டாலர்ஸும் கிடையாது. எதுவுமே சின்ன அமௌண்ட் கிடையாது. ம். ஸோ அதுவும் இருக்கு. ஸோ சிபிடி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க லீகலா ஜாப் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ ஜாப் மார்க்கெட்ல போய் உங்க ரெஸ்யூம் நல்லா இருந்துச்சு. உங்க ஸ்கில் செட் வந்து இது இருக்கு. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு. மார்க்கெட் ரெடியா இருந்துச்சுன்னா, நீங்க சிபிடில ஒர்க் பண்ணலாம். ஸோ வரக்கூடிய இன்கம் வச்சு, நீங்க உங்களோட காலேஜ் ஃபீஸ பே பண்ணிக்கிட்டு, நீங்க ஒரு ரிட்டர்ன் லைஃப் போகலாம். ஸோ கோர்ஸ் எடுக்கும்போது நான் ஸ்டெம் கோர்ஸ் தான் அப்ளை பண்ணேன். ஸோ ஸ்டெம் கோர்ஸ்க்கு வந்து ஓபிடி வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்டபிள் ஓபிடி. ஸோ ஓகே. இனிஷியலா 1 இயர் ஸ்டெம் ஓபிடி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ 2 இயர்ஸ் கோர்ஸ். அதுலேருந்து 2 இயர்ஸ் எம்ப்ளாயர் மூலியமா 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 இயர்ஸுமே நீங்க வந்து H1ன்ற லாட்டரிக்கு எலிஜிபிள் ஆவீங்க. உங்க எம்ப்ளாயர் மூலியமா மாஸ்டர் கோட்டால அப்ளை ஆகலாம். ஸோ ம். மாஸ்டர் கோட்டால அந்த H1 அப்ளை அதுல பண்ணாங்கன்னா ஒரு 20,000 அதுக்குன்னே அங்க படிச்ச மாஸ்டர் ஸ்டூடண்ட்ஸ்க்குன்னு ஆமா. அலோகேட் பண்ணிருக்காங்க. எவ்ரி 80,000 லாட்டரில 60,000 வந்துட்டு நார்மல் குளோபலி எடுப்பாங்க. 20,000 வந்துட்டு யுஎஸ்குள்ள அமெரிக்கால மட்டும் இருக்கவங்களுக்கு மட்டும் மாஸ்டர்ஸ் படிச்சிருந்தா எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு 3 வருஷம் லாட்டரி சாய்ஸஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்டின்னா, உங்களோட விசா கன்வெர்ட் ஆயி ஃப்ரம் ஓபிடி டூ H1ஆ கன்வெர்ட் ஆயி நீங்க H1ல மூவ் ஆயி போவீங்க அடுத்த 6 இயர்ஸ்க்கு. ஸோ வித்தின் 6 இயர்ஸ் ஆஃப் டென்யூர்ல உங்க I-140 அப்ரூவ் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க எவ்ரி இயர் ரினியூவல் பண்ணிட்டே இருக்கலாம் H1 டில் யூ ஆர் கெட்டிங் கிரீன் கார்ட். ஸோ இதுதான் நம்மளோட யுஎஸோட ப்ரொசீஜர். ஸோ ஒன்ஸ் நீங்க காலேஜுக்காக யுஎஸ்க்கு வருவீங்க. அதுல சிபிடி அப்ளை பண்ணுவீங்க. அப்புறம் ஓபிடி அப்ளை பண்ணுவீங்க. அப்புறம் H1க்கு அப்புறம் I-140 அதுக்கப்புறம் கிரீன் கார்ட். கிரீன் கார்டுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. அது கமெண்ட் பண்ண விரும்பல. ஸோ அது தனிப்பட்ட விருப்பங்க மக்கள். பட் எத்தன வருஷம் வரைக்கும் நீங்க யுஎஸ்ல இருக்கீங்களோ, I-140 வச்சுட்டு வொர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் ரைட். முடிஞ்சிருச்சு. சரி நம்ம ரியல் கிரக்ஸ்க்கு கொஞ்சம் உள்ள வருவோம் ஆக்சுவலா. ஓகே. ம். இப்ப என்ன சிச்சுவேஷன்? ஏன்னா, இப்ப வந்து நெறைய மார்க்கெட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது தான் ஜாப். எஸ்பெஷலி இந்த இயர் முடிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஜாப் கிடைக்கல. தேர் ஆர் லாட் ஆஃப் நியூஸ் இஸ் கமிங் அப் சேயிங் லைக் ஃப்ரீயாவாவது இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்டின்லாம் நியூஸ் வருது. ஆமாங்க. மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? ரியல் சிச்சுவேஷன் நீங்க சொன்ன சிச்சுவேஷன் அதே தான் இருக்கு. பட் இது ம். எல்லாமே ஒரு எக்செப்ஷன் கேஸோட தான் இருக்கு. என்ன கேஸ்னா, படிக்கும்போது நம்ம வந்துட்டு இன்டர்ன்ஷிப்புக்காக நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கோப் வந்துட்டு பிஃபோர் கோர்ஸ் முடிய 10 மாசத்துக்கு முன்னாடியே யூ நீட் டூ கெட் ரெடி டூ ஃபீல் த பேட்டில். நம்ம எந்த ம். பேட்டில போய் மீட் பண்ண போறோமோ, நம்ம அதுக்கான தயார் நிலையில இருக்கோமா அப்படின்றத 10 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்துக்கணும். ஸோ இப்ப இருக்க சிச்சுவேஷன் ஏன் அந்த மார்க்கெட்டுக்கு உள்ள வரும்போது இன்டர்ன்ஷிப் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ம். மக்கள் எல்லாமே அந்த காலேஜ் டிகிரி, கிராஜுவேஷன் டிகிரி கையில வாங்குற அன்னைக்கு தான் வந்துட்டு மார்க்கெட்ட போய் பார்க்குறாங்க. ஓ! இதுதான் நம்மகிட்ட குறையுதோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம நெகட்டிவ் ஹோப்பா ஆயிடுறோம். ஸோ 10 ம். மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த மார்க்கெட்டோட ரெக்யர்மென்ட் இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி ஸ்கில் செட் ரெடி ஆயிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாவால தான் போறீங்க அப்படின்னா, யூ கேன் பேசிக் ஜாவாஸ் எல்லாத்தையும் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது ஸோ நீங்க 10 பேருக்கு முன்னாடி இருக்கும்போது, ஸோ ஆப்வியஸா வந்து உங்களுக்கு எடுத்து ட்ரெயின் பண்ணி ஒருத்தவங்கள ஆன் போர்ட் பண்ணணும்னு சொல்றத விட,
ட்ரெயின் ஆயி ஒரு ரிசோர்ஸ் இருக்காங்கன்னும்போது அவங்கள எடுத்து நம்ம ப்ராஜெக்ட்ல போட்டு இன்புட் பண்ண முடியுதா? 2வது ஆமா. இன்னொரு விஷயம் நம்ம கேட்டோம்னா, முக்கியமான விஷயம் பட்ஜெட் ரிசோர்ஸ் தான். ஸோ இந்தியா இப்ப ரொம்ப பட்ஜெட் வைஸ்ல நமக்கு ரொம்ப ஃபீசிபிளாவும் இருக்கு. ஸோ நமக்கு 24/7 நமக்கு ரிசோர்ஸ் அவைலபிளாவும் இருக்காங்க. டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்ன்னு. ஸோ ஜூனியர் லெவலுக்கு இங்க நான் சேலரி குடுக்கிறத விட, இந்தியா ம். லெவல்ல நான் அந்த சேலரி குடுத்தேன்னா, ஐ கேன் ஹையர் 4 டூ 5, 6 ரிசோர்ஸ் ஒரு ஆளோட ம். சேலரிக்கு. ஸோ ஓகே. அப்ப ஆப்வியஸா மார்க்கெட்ட வந்து அங்கேருந்து ரிசோர்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கனெக்ட் இந்த கோவிட் எந்த விஷயத்த ஈஸி ஆக்கிச்சுன்னா, கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸி ஆக்கிடுச்சு. ஸோ கரெக்ட். எல்லாமே Google Driveலயும் இல்லன்னா AWS, S3 பக்கெட்டு எல்லாம் Google Cloud இருக்கு. எல்லாமே டிரைவ்ல இருக்கு. ஸோ இங்கேயும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கேயும் நீங்க சென்னை சிறுசேரியில எடுத்துக்கிட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ச செ ச யுஎஸ் சிலிக்கான் வேலில இருக்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அவ்ளோ ஈஸி ஆயிடுச்சு. ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க இப்போ. ஸோ இப்ப கொஞ்சமா மாஸ்டர்ஸ் இப்பலாம் வந்து ஒரு நல்ல யுனிவர்சிட்டி போறாங்கன்னா, மினிமம் 50, 60 லேக்ஸ் ஃபீஸ் மட்டுமே. தென் த லிவிங் ஆமா. எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலா. ஓகே. நீங்க சொன்ன மாரி நெறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க ஒரு வேலை இல்லாம இந்தியாக்கு ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா, அது பே பண்றதே கொஸ்டின் ஆயிருது. கொஸ்டின் ஆயிடும். கண்டிப்பா. ஓகே. ஸோ இட் இஸ் வொர்த் டூ டேக் இட். அது மாரி ஓகே யுனிவர்சிட்டி போனா, சேலஞ்சஸ் ஆஃப் லைக் அவங்க ஒரு 2 நாள் தான் கிளாஸே வைக்கிறானுங்க. சில யுனிவர்சிட்டி எல்லாம் சொல்லியே மார்க்கெட் பண்றான். நீ 2 நாள் வந்தா போதும் யுனிவர்சிட்டிக்கு. மத்த நாள்லாம் நீ வொர்க் பண்ணிக்கோ அப்படின்னு. ஏன்னா ஆக்சுவலா வந்து நீங்க வந்து சொல்ற மாரி சிபிடி அப்ரூவல் வந்து ஜெனரலா வந்து ஃபர்ஸ்ட் இயர் அதாவது எண்ட் ஆஃப் 9 மந்த்ஸ் தான் சிபிடி அப்ரூவல் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த யுனிவர்சிட்டில. அதுவரைக்கும் ஆமா. இன்சைட் த யுனிவர்சிட்டி தான் வொர்க் பண்ணலாம் அஃபிஷியலா. சோ இந்த சேலஞ்சஸ்லாம் வச்சுக்கிட்டு வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட் ஆக்சுவலா? நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன்னா, பேரன்ட்ஸோட இன்டேக் அடுத்த விஷயம். அதாவது மணிய தரவங்க லோன் வாங்கும்போது இருக்காங்கன்றது ஒரு பக்கம். இஃப் இன் கேஸ் நீங்க லோன் தான் வாங்குறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் யூ ஆர் நாட் கோயிங் டூ கெட் பெய்ட் எனிதிங். நீங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுக்கு காசு வரப்போறதில்ல. பட் அந்த ம். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் உங்க பேங்க்காரனும் உங்கள டார்ச்சர் பண்ண போறதில்ல. கேட்க மாட்டான். பட் ஆனா அந்த 2 இயர்ஸ்ல நம்ம ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்துட்டோம் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டூ லூஸ் தட் மனி அண்ட் தென் இந்தியா போய் நீங்க எப்படி அத அடைக்க போறீங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். நடக்காத விஷயம் தான். இந்தியால போய் திருப்பி ரூ. 50,00,000 அடைக்கணுன்றது ம். கமிட்மென்ட்டோட அடைக்கணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, நீங்க இந்தியா போய் உங்களோட மேரேஜா இருக்கலாம், இல்லன்னா வந்துட்டு ஃபேமிலி ம். ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம். அப்பா, அம்மாவுக்கு ம். வயசாகும்போது அவங்களோட மெடிக்கல் நீட்ஸ் தேவைப்படும். ஸோ இவ்ளோ ம். கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்கிட்டு ம். 50-60 லேக்ஸ் லோன் அடைக்கணுன்றது ஒரு பெரிய நைட்மேரான விஷயம் தான். ஸோ ஓகே. அந்த கடன் இருக்குன்ற பயம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் காசு வராது. பட் ஆனா நீங்க படிக்கிற வேலைய மட்டும் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த 3 இயர்ஸ்ல அந்த லோன் தன்னால அடைஞ்சிரும். ஏன்னா நீங்க ம். ம். ஆப்வியஸா உங்களோட ஆன்போர்ட் ஆயி நீங்க ஒரு கம்பெனில பிளேஸ் ஆவீங்க. ஸோ என் கூட இருக்கவங்களே நெறைய பேர் நீங்க சொல்ற மாரி 40, 60 லேக்ஸ் லோன் வாங்கி வந்தாங்க. வந்து ஓகே. அவங்களோட பெரிய பெரிய கம்பெனில பிளேஸ் அதாவது ஃபேங் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய கம்பெனில பிளேஸ் ஆனாங்க. வித்தின் 1 இயர்ல கூட லோன் அடைச்சவங்கலாம் இருக்காங்க. பிகாஸ் அவங்களோட ஸ்கில் செட் வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங். அவங்களோட ஹார்ட் ஒர்க்க போடும்போது ஈஸியா வந்துட்டு USD INRக்கு அனுப்பிச்சு, லோன ஃபர்ஸ்ட்டு அடைச்சு முடிச்சுட்டு ஃப்ரீயா ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறமேலா அவங்களோட அடுத்த ஸ்கோல் ஆஃப் லைஃப்ல அவங்களோட கோல்ல என்னென்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ நீங்க அதுக்கு போயிட்டு நீங்க இருக்காங்க. சொல்றதுக்கு எப்படின்னா, ஒரு பேங்கோட ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, மேக்ஸிமம் அதாவது குட் நம்பர் ஆஃப் பீப்பிள் ஒரு நல்ல யுனிவர்சிட்டிக்கு போனாங்கன்னா, லெஸ் தென் 2.8 இயர்ஸ்ல அவங்க ம். ரீபே பண்ணிடுறாங்கன்னு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேங்க் அவங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு 2500 யுனிவர்சிட்டி வேர்ல்ட் வைட். அந்த யுனிவர்சிட்டிக்கு போனாங்கன்னா, வித்தவுட் கொலாட்ரல் லோன் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆக்சுவலா. கரெக்ட். நான் அதே தான் உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்க பேங்க் லோன் போகும்போதே உங்க யுனிவர்சிட்டி வச்சு உங்கள ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுறாங்க. இந்த லோன் ம். இதுல வந்துட்டு போனாங்கன்னா, இவங்க அப்பா, அம்மா காசு வச்சு அடைப்பாங்களா? இல்ல இவங்க காசு வச்சு அடைப்பாங்களான்னு சொல்லிட்டு, சில பிராண்டட் யுனிவர்சிட்டீஸ் இருக்கு. அந்த யுனிவர்சிட்டி பேர் சொன்னாவே யுனிவர்சிட்டி லோன் குடுத்துருவாங்க. ஏன்னா, நீங்க ஒன்ஸ் அதுலருந்து காலேஜ்லருந்து வெளிய வந்தீங்கன்னா, யூ ஆர் அன் நம்ம ஊர்ல சொல்லிக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, மெடிக்கலுக்கு எய்ம்ஸ் இருக்க மாரியோ, இல்லன்னா வந்து இன்ஜினியரிங்க்கு பிட்ஸ் பிலானி அந்த மாரி காலேஜ்லேருந்து வெளிய வரும்போது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஸ்டஃப் அவங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து உடனே கேட்ச் பண்ற அளவுக்கு இருக்கும். ஸோ ஆமா. இது நம்ம எல்லாமே வந்துட்டு ஒரு 80-20 ரேஷியோ தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசுறது 80% மக்கள் அப்படி வந்துருவாங்க. பட் அந்த ம். காலேஜ்லேருந்தும் நடந்து 20% ஆஃப் சினாரியோல வந்துட்டு நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். பட் நம்ம அத பத்தி பேசணும். பட் 80% பத்தி மட்டும் பேசுவோம். இது வந்து காலேஜ பொறுத்து இல்ல. அதாவது அவங்களோட ஸ்கில் செட் நீங்க சொன்ன மாரி ஸ்கில் செட் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா, எந்த காலேஜஸ்ல இருந்து வேணாலும் வரலாம். பட் ஒய் அன்னெசரி டேக் அ சான்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே. கமிங் பேக் டு த ம். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஜெனரலா இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு உண்டான சேலஞ்சஸ் ஆன் மைண்ட் செட். ஏன்னா, இந்தியால ஒரு செட் ஆஃப் கல்ச்சர்ஸ் நீங்களே உங்களோட சேலஞ்சஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க? அத சொல்லுங்க. அத வச்சுட்டு நம்ம ஜெனரலா வாட் இஸ் த இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ் பண்றாங்கங்கிறத சொல்லலாம். ஓகே. நான் இந்தியன் ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றது என்னன்னு கேட்டோம்னா, அப்ராட் போணுன்ற எண்ணம் இருக்கும். பட் ம். ஆனா, அது எப்படி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது.
ஸோ ம். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ரைட் கன்சல்டன்ட் கிட்ட போயிட்டு, நீங்க போய் கொஞ்ச நேரம் பேசுங்க. ஸோ டோன்ட் ம். டிசைட் தட் நான் இந்த கண்ட்ரி தான் போணும், நான் அந்த கண்ட்ரி தான் போணும். ஒருவேள உங்களுக்கு நிஜமாலுமே ஒரு இன்டிஃபைன்ட் உங்களுக்கு இந்த கண்ட்ரி இருக்குன்னா, தென் அதுல பாருங்க. இல்லன்னா கன்சல்டன்ட் கிட்ட சும்மா பேசுங்க. பேசும்போது நிஜமா நம்ம வாட் இஸ் கேப்பபிள்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வெரி என்ன கேப்பபிள் அவங்க நிஜமாலுமே இந்த கண்ட்ரிக்கு அவங்க வொர்த்தா? இல்ல நீங்க அப்ராட் போறது நீங்க வொர்த்தா? பிகாஸ் ம். மனி மேக்கிங்காக சில கன்சல்டன்சிஸ் இருக்காங்க. தே வில் கரெக்ட். ஜஸ்ட் த்ரோ யூ இன்டோ எனி கண்ட்ரீஸ் அண்ட் தென் நீங்க அங்க ஏதாவது ஒரு செட்டில் பண்ணி யூனிவர்சிட்டில. நீங்க போயிடுப்பா அப்டின்ருவாங்க. அவங்க 3 மந்த்ஸ் சர்வேலக்கு அப்புறம் அவங்களோட இன்சென்டிவ்ஸ் வந்துரும். அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்ப பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் கரெக்ட். நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த கன்சல்டன்ட் இருந்தாலும் போய் கொஞ்ச நேரம் பேசுங்க. பேசும்போது அவங்களுக்கு ரியல் ஒப்பீனியன் குடுக்கணும். பத்மநாபன் யூ ஆர் குட் டூ கோ ஃபார் யுஎஸ் இல்ல யூ ஆர் குட் டூ கோ ஃபார் யுகே. இல்ல நீங்க எங்கேயுமே போ வேணாம். ப்ளீஸ் நீங்க பி சேஃப் ஹியர் ஃபார் 5, 10 இயர்ஸ். நீங்க அதுக்கப்புறம் கம்பெனிலயே அனுப்பிச்சா போங்க. இல்லன்னா எங்கேயாவது டூர்ல போற ஆமா, மாரி போயிட்டு வந்துருங்க. அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க. ஆமா. ஓகே. ஸோ இதுல ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறேன் ஆக்சுவலா. நீங்க கண்ட்ரிய சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஆர் கோர்ஸ சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, கவர்ன்மெண்டோட வெப்சைட்ல போய் ஸ்கில் கேப் என்னன்னு, நீங்க போற கோர்ஸ் ம். நீங்க வந்து இந்த கண்ட்ரி போறேங்கிறதுக்கு பதிலா அந்த கண்ட்ரில ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம் அத வச்சு. ஆமா. அதுதான். இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றதுக்கு யாரும் இல்ல. ஒருவேள நீங்க இப்ப முன்னாடி சொல்லியிருந்தா நான் என்னோட ஸ்கில் செட்டையும் பார்த்திருப்பேன். ஓகே. கரெக்ட், நம்ம கரெக்ட். சொன்ன மாரி ஓகே. பார்த்தீங்கன்னா, நீங்க எனக்கு இந்த மாரி முன்னாடி சொன்ன மாரி எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வெப்சைட்ல போய் உங்க ஸ்கில் செட்ட பாருங்க. வொர்த்தா இல்லையா அப்டின்னா, நான் பார்த்திருப்பேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு காமன் சென்ஸா இருந்த விஷயம் என்னன்னா, டிட்ராய்ட்னா மெக்கானிக்கல் ஹப். ஸோ எனக்கும் அதுல மெக்கானிக்கல் ஸ்கோப்பும் இருக்கும், ஐடி ஸ்கோப்பும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில உள்ள வந்தேன். ஸோ ஏன்னா ஃபோர்டோட மேனுஃபேக்சரிங் யூனிட் அங்க தான் இருக்கு. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஐடி எப்படி இருக்கு ஆக்சுவலா? பிகாஸ் லைக் ஜெனரலா தேர் இஸ் அ ட்ரெண்ட் தட் ஒண்ணு ஐ மீன் ட்ரம்ப் சேயிங் லைக் நீ எதுக்கு போய் அவுட் சோர்ஸ் பண்ற அப்படின்னு சொன்னா கூட சொல்லலாம். ஏன்னா ஆப்பிளே கேட்கிறாரு, எதுக்கு நீ போய் இந்தியால போய் ஆப்பிள் ப்ராடக்ட்ட பண்ற? இங்கேயே பண்ணு, இங்கேயே பண்ணுன்னு. இப்ப இருக்கிறதுல அவுட் சோர்சிங் பாசிபிளா? இது மாரி லோயர் லெவல்ல இந்தியால அவுட் சோர்ஸ் பண்ணா கம்பெனிஸ் பெனிஃபிட்ஸ் ஆன் த காஸ்ட் வைஸ். பட் ட்ரம்ப் போற எஸ். போக்க பார்த்தா எதுவும் அவுட் சோர்ஸே பண்ணாதன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. உங்களோட அவரு தாட் எப்படி? வந்துட்டு இந்த விஷயத்துல வந்து ட்ரம்ப பத்தி கமெண்ட் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவர் எதையும் அவுட் சோர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லல. முடிஞ்ச வரைக்கும் இன்னோஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்க முடியுமா? அப்படின்றத கொஞ்சம் பாருங்கன்னு தான் சொல்றாரு. அவரு ஐடில இதுவரைக்கும் அவுட் சோர்சிங்க பத்தி கருத்து சொல்லல. ஏன்னா, ஐடி வந்து குளோபலா இன்டர்லிங்க் ஆனதுனால அவங்களுக்குமே 24/7 இப்ப நாளைக்கு ட்ரம்பே நைட் தூங்கும்போது அவருக்கு WhatsApp ஒர்க் ஆவலன்னா, இந்தியாவோட சப்போர்ட்ல இருந்து தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். யுஎஸ்ல இருந்து யாரும் சப்போர்ட் பண்ண போறதில்ல. ஸோ ம், ம். இந்தியால வந்து டே டைம் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இல்ல பிலிப்பைன்ஸ், சைனா அந்த எல்லா ஊர்லயும் இருக்க கண்ட்ரில இருந்து தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐடிய பொறுத்தவரைக்கும் இட்ஸ் குளோபலி இன்டர் கனெக்டடா ஆயிட்டாங்க இப்போ. ஸோ இந்த கண்ட்ரில இருந்து ஒர்க் பண்ணா தான் சரி, இல்ல அந்த கண்ட்ரில இருந்து ஒர்க் பண்ணா தான் சரின்னு கிடையாது. இப்போ இந்தியால வந்துட்டு ஐடியோட சேலரி ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா, USD ரேஞ்சுக்கு நல்ல சேலரி தான் வந்துட்டு இருக்கு. தராங்க. ஓகே. வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுமே இப்ப கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. சேலரி கேட்கும்போது நம்ம எம்ப்ளாயீஸுமே வந்து கேட்கும்போது, எனக்கு யுஎஸ்ல இந்த பொசிஷனுக்கு நான் யுஎஸ்ல தான் இருந்திருக்கணும். பட் இங்க ம். இருக்கன்னும்போது எனக்கு அதுக்கான நெகோஷியபிள் சேலரி குடுத்தாகணும்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. இப்ப அதுக்கான ஒரு சம்படி வாண்டட் ஆப்பர்ச்சுனிட்டி டூ கம் டூ யுஎஸ்ன்னா, வாட் யூ சீ? இந்தியால வொர்க் பண்றது ஐடி, எஸ்பெஷலி ஐடின்னு எடுத்துக்கங்களேன். ஏன்னா இன்னைக்கு 70% ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி பார்த்தீங்கன்னா, எனிதிங் ஐடில. ரிலேட்டட் டூ சிஎஸ்சி, ஐடி, ஏஐ, எம்எல் எல்லாம் தான் இருக்கு ஆக்சுவலா. சோ ஆமா. நீங்க இந்தியால வொர்க் பண்ற ஐடில இந்தியால வொர்க் பண்றது பெட்டரா? இல்ல யுஎஸ்ல வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணி அங்க வொர்க் பண்றது பெட்டரா? இட்ஸ் பிராக்டிகலி டிபெண்ட்ஸ் அப்பான் தி மைண்ட் செட். உங்களோட பிரீத்திங் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் இருக்கு. பட் ம். விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டோம்னா, இந்தியால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ, இல்ல ட்ரெய்னிங் மெட்டீரியல் கிடைக்கிறதோ ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ, இப்ப ம். நம்மளுக்கு அந்த ஸ்கில் கேப்ப ஃபில் பண்றதுக்கு வி ஹேவ் சோ மெனி கோச்சிங் சென்டர்ஸ் வெரி ஈசிலி அஃபோர்டபுள்ல இருக்கு. பட் ம். யுஎஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்கில் கேப்ப ஃபில் பண்றதுக்காக யுஎஸ்க்கு வரீங்க அப்படின்னா, ஜாப் கிடைக்குமான்னா, இட்ஸ் அ பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். ஏன்னா காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இட்ஸ் சோ காம்படிட்டிவ். ஈவன் தோ ஃபேங் கம்பெனிஸ் Googleஆ இருக்கட்டும், Appleஆ இருக்கட்டும், Amazonஆ இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும், Metaவா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு தே வாண்ட் அ பெர்சன் ஹூ இஸ் கேப்பபிள் டூ மேனேஜ் த ஹோல் ஸ்டஃப். ஸோ முன்னாடி பீஸ் பை பீஸ்க்கு சின்ன சின்ன பீஸ்க்கு ஒரு ஆள் வச்சிருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஸோ இங்க ம். எல்லாருமே வந்துட்டு ஓனர்ஷிப் எடுத்து அவங்களே அத கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி முடியலன்னா நாங்க இந்தியால இருந்து பார்த்துக்கிறோம் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்துட்டு இன்னும் போக போக குளோபலா எல்லா கண்ட்ரிலயுமே அப்படி ஆயிட்டாங்க. ஸோ ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பிள யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம யுஎஸ்ல இருந்து தான் வாங்கிட்டு வரணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இப்ப இந்தியாலயே ஆப்பிள் மொபைல் ஃபோன் ஈஸியா கிடைக்குது. அது ஒரு ம். ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்ப இங்க யூஸ் பண்ணக்கூடிய Netflix மொபைல் அப்ளிகேஷன் இந்தியாலயுமே யூஸ் பண்றோம். ஸோ அந்த அளவுக்கு குளோபலா எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ முன்னாடி இந்தியால இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல இருந்து வராங்க அப்படின்னா,
அவங்க கிட்ட எதாவது கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கு இருக்கும். பட் இப்பலாம் இந்தியாலருந்து யுஎஸ்க்கு வரவங்ககிட்ட தான் ப்ளீஸ் மறக்காம இந்தியன் கிராசரி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ற மாரி இருக்கே தவிர்த்து, நீங்க யுஎஸ்லேருந்து வரும்போது எனக்கு எதுவும் வாங்கிட்டு வர தேவையில்ல அப்படின்னு சொல்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஓகே. இந்தியாலயும் கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. நீங்க ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் யுஎஸ்ல பண்ணணும்னு நினைக்கிறான்னா, அவனுக்கு என்ன காஷன் ஆர் டிப்ஸ், அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பிக் த யுனிவர்சிட்டி வெரி வைஸ்லி. அதுல ம். வந்துட்டு எந்த மாற்றமும் கிடையாது. டோன்ட் பிளைண்ட்லி பிலீவ் த எஜுகேஷன் கன்சல்டன்ட் சொல்றது மட்டுமே கரெக்ட்ன்னு கிடையாது. கூகுள் பண்ணுங்க. கரெக்ட். யூ டூ யுவர் பர்சனல் ரிசர்ச். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் அதர் பீப்பிள் பிளைண்ட்லி. ஸோ அவங்களோட பர்சனல் ரிசர்ச்ச நல்லா பண்ணுங்க. பிகாஸ் ம். நீங்க கஷ்டப்பட்டா தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர்த்து மத்தவங்க பண்ணாங்கன்றது மாரி சொல்லாம, உங்க ஹார்ட் ஒர்க்க போடுங்க எதுக்குமே இருந்தாலும். ஸோ கரெக்ட், ஃபார் கரெக்ட், கரெக்ட். வேலிடேட் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல ஸ்டூடண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த அர்ஜ்ல இருக்கும்போது, அவங்க சொல்ட்டாங்க கரெக்ட், இவங்க சொல்ட்டாங்க கரெக்ட்டா கரெக்ட் இருக்கும். அப்படின்றத விட, யூ உங்களோட ஃபியூச்சர் நாங்க அடுத்த ஒரு 40 இயர்ஸோ, 50 இயர்ஸ் எத்தன வருஷம் நீங்க இருக்க போறீங்களோ, அத்தன வருஷத்துக்கு அதுதான் உங்களோட ஸ்கோப். ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் சம் 1 வீக் ஆர் 10 டேஸ் எக்ஸாக்ட்டா, இந்த எக்ஸாக்ட்டா. செமஸ்டர்லலாம் அடுத்த செமஸ்டர் வெரி ட்ரூ. இன்டேக் ஆயிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஆக்சுவலா அவர் சொன்ன மாரி வந்து சிம்பிள் திங் வந்து நீங்க LinkedIn ஆக்டிவா இருங்க. நெறைய ஐ மீன் அலுமினியஸ ஏதாவது ஒரு யுனிவர்சிட்டி சொல்றீங்கன்னா, அந்த அலுமினியஸோட நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஸ்கில் கேப் என்னன்னு வந்து கவர்ன்மென்ட்டோட வெப்சைட்ல போய் பாருங்க. ஆக்சுவலா ஓகே அந்த யுனிவர்சிட்டியோட அக்செப்டன்ஸ் ரேட் என்னன்னு பாருங்க. ஒரு யுனிவர்சிட்டி வந்து 90% அக்செப்டன்ஸ் ரேட்ஸ்னா அந்த யுனிவர்சிட்டிக்கு போகாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆமா. எல்லாத்துக்கும் சீட் குடுக்குறாங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலா. அக்செப்டன்ஸ் ரேட் என்னன்னு பாருங்க. யுனிவர்சிட்டியோட QS ரேங்கிங் மட்டும் போகாதீங்க. கோர்ஸ் ரேங்கிங் பாருங்க. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தாத்தா சொன்னாரு, மாமா சொன்னாரு, கன்சல்டன்ட் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, சீனியர் சொன்னாங்கன்னு போகாம, உங்க காசு நாளைக்கு இவங்க யாரும் குடுக்க போறதில்ல அப்படிங்கிறத சுருக்கமா சொல்ட்டாரு அதேதான். ஆக்சுவலா. திருப்பி இந்த காச அடைக்க போறது யாரும் இல்ல. எல்லாருமே ஏன்டா ஆ இப்படி பண்ண அப்படின்னு தான் கேட்க போறாங்களே தவிர்த்து, ஆமா. பண்ணிட்டியே சாதிச்சிட்டியேன்னு சொல்றதுக்கு ஆளுக்கு இங்க யாரும் கிடையாது. இட்ஸ் நாட் அ வேர்ல்ட் லைக் உங்கள பிரைஸ் பண்றதுக்கு ஆள் இங்க யாருமே கிடையாது. எல்லாருமே உங்கள குறை சொல்றதுக்காகவும், நீங்க எப்ப கீழ விழுவீங்கன்னு பார்க்கறதுக்காக மட்டும் தான் இருக்காங்க. ஸோ கரெக்ட். அந்த ஒரு விஷயத்துல கரெக்ட்டா ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். யூ புட் யுவர் ஓன் எஃபோர்ட். நீங்க பண்ணுங்க. நீங்க முன்னேறி வாங்க. பட் போறதுக்கான பாதைகள வேணா வந்துட்டு படிக்கட்ட எடுத்து போலாம். LinkedInல தேடலாம். நீங்க சொன்ன மாரி LinkedIn இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டூ ஃபைண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இப்ப நான் யுஎஸ்ல இங்க வேலை செய்றதுக்கான முக்கிய காரணம் கூட LinkedIn தான். வித் LinkedInல தான் ரெக்ரூட்டர்ஸ் ரீச் அவுட் ஆகுறது, இல்ல அவங்க என்ன ரீச் அவுட் பண்றது. ஒரு பொசிஷனுமே இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஃபேங் கம்பெனி எல்லா கம்பெனிலயுமே நான் வந்துட்டு ஒரு கன்சல்டன்ட்டா, கான்ட்ராக்டரா வொர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் ஓகே. டைமா வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வொர்க் பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, LinkedIn மூலியமா மட்டும் தான் நான் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது ஹெச்ஆர் கிட்டயும். ம். இன்டர்வியூ ம். இருக்கும்போது இன்டர்வியூ எனக்கு ஷெட்யூல் ஆன உடனே நான் LinkedInல போய் அவங்க யாரு? அவங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கு? அவங்க என்ன மாரி கேள்வி என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, நான் அதுக்கு ம். முன்னாடி நாளே பிரிப்பேர் ஆயிட்டு, ஏன்னா அவங்க சில SAPல தான் இருக்காங்க அப்டின்னா, அவங்க SAPல தான் சுத்தி சுத்தி கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ ஓகே. ஸோ நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கோமா? இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஸ்ட்ராங் இல்லன்னும் போது எனக்கு அப்பயே தெரிஞ்சிரும். இந்த இன்டர்வியூ நம்மளுக்கு இன்னைக்கு தேராது. முடிஞ்சிருச்சு. வேலை கிடைக்காது. ஏன்னா அவரு அந்த டீம்ல தான் ஸ்ட்ராங். ஸோ ஆப்வியஸா அவரு ம். அங்க தான் கொஸ்டின் கேட்க போறாரு. ஸோ ம். அந்த மாரி நீங்க இந்த மாரி ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்க இன்டர்வியூக்கு முன்னாடியும் சரி, புரொஃபசர நீங்க கரெக்ட். பார்க்கும்போதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ Last message, what is the message you wanted to tell the parents and the students who's aspiring to study masters in US actually? பேரன்ட்ஸ்க்கு லாஸ்ட் அட்வைஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்ன மாரி தான். ஐ அப்ரிஷியேட் யுவர் திங்கிங். கண்டிப்பா நீங்க ரிஸ்க் எடுக்கும்போது யோசிக்கிற விஷயம் தான். பட் சம்டைம்ஸ்ல உங்க பசங்க சொல்றாங்கன்னும்போது, ஹேவ் அ டீ டைம் ஆர் எல்ஸ் ஒரு டின்னர் டேட் போயிட்டு, போய் அவங்க காது குடுத்து கேளுங்க. நிஜமாலுமே ஹி இஸ் இன்ட்ரஸ்டடா? இல்ல வந்து பக்கத்து வீட்ல போறாங்க, இல்ல என் ஃபிரெண்ட்ஸ் பண்றாங்க, நானும் பண்றேன்னு சொல்றாங்களா? இல்ல நிஜமாலுமே தே ம். ஆர் வெரி மச் இன்ட்ரஸ்டட். லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணி நிஜமாலுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா, நீங்களும் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் எடுங்க. ஏன்னா, அவங்க ஒரு வேள நீங்க நீங்க ரிஸ்க் போடுறத பார்த்து அவங்க பொறுப்பு வந்து, அவங்க இன்னும் கொஞ்சம் பயந்து கூட நல்லா படிச்சு, நிஜமாலுமே நெறைய இங்க வந்து பார்ட் டைம்ஸ் ஏதாவது பண்ணும்போது கூட, அந்த ரிஸ்க் ஃபேக்டர பார்த்து பயந்து, காச சம்பாரிச்சு அப்பா, அம்மா கடன அடைச்சிடணும் அப்டின்ற பயம் இருந்துச்சுன்னா கூட, அவங்க அந்த கரியர சீரியஸா எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல நிஜமாலுமே விளையாட்டா இருக்காங்கன்னா, நீங்க கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கலாம். அது டூ த பேரன்ட்ஸ், டூ த ஸ்டூடண்ட்ஸ் சொன்ன விஷயம் அதுதான். யூ டூ யுவர் ஓன் ரிசர்ச், டூ யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் தென் பிலீவ் யுவர் கன்சல்டன்ட்ஸ். அதே மாரி இங்க வந்துட்டாலும் மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு டோன்ட் ரிஸ்க் யுவர் லைஃப் பை எனிதிங் பிகாஸ் வி ஆர் இன் இமிகிரன்ட் விசா அன்லெஸ் அன்டில் நீங்க ஒருவேள ஜிசி எடுக்கணும் அப்படின்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இமிகிரன்ட் விசால இருக்கீங்க அப்படின்றபோது, நீங்க கொஞ்சம் பயந்து என்னென்ன பண்ணணும், எதுதான் லீகல், எது லீகல் இல்ல 1 ஆர் 2 திங்ஸ் திங்க் பண்ணிட்டு அடுத்த விஷயம் செய்யுங்க. அது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அவ்வளோதான். திஸ் Good. இஸ் த 2 திங்ஸ். ஏன்னா இங்க நெறைய பேர் இங்க வந்துட்டு, நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன். நீங்க உங்க கிரெடிட் கார்ட குடு அப்படின்ற மாரி குடுத்து நெறைய பேர் நீங்க மாட்டியிருக்காங்க. ஸோ மாட்டிருக்கேன். அந்த மாரி ம். மாட்டிட்டாங்கன்னா, அது பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு
மெச்சூர், அமெச்சூர் கிட்ஸ் இங்க வரும்போது மெச்சூர்டாவே இருக்காங்க. பட் ஆனா இந்த மாரி விஷயங்கள் அமெச்சூர் ஆயி மிஸ் ஆயி போயிடுறாங்க. அப்புறம் எவ்வளோ டாலர்ஸ் மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரும் குடுக்கவும் மாட்டாங்க. அதே மாரி நெறைய கரெக்ட். ஸ்கேம் கால்ஸ் வரும் ஸ்டூடண்ட் விசா வரும்போது. ஸோ பிகேர் ஆஃப் த ஸ்கேம் கால்ஸ். ஸோ எல்லாமே கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்கள். கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்தா நல்லாருக்கும். கரெக்ட். நீங்க மெக்கானிக்கல் ஸ்டூடண்ட்ஸா இருந்து உங்களுக்கு ஆட்டோமொபைல் பத்தி நெறைய வேணும்னா, அவரோட இன்ஸ்டாவ ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரு ரீலும் போடுறேன். செப்பரேட் ரீல் அவரோட டை அப் வச்சு கொலாப் வச்சுட்டு ஆக்சுவலா. ஓகே. நெறைய கண்டிப்பா. இன்ஃபர்மேஷன் அ யாஹ்! சொல்லுங்க. என்னோட LinkedInலயும் கனெக்ட்டா இருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வேலை வாங்கி தரேன்னா சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வாட் த கைடன்ஸ் ஐ கேன் கிவ் யூ, தட்ஸ் அ அஷ்யூரன்ஸ் ஐ கேன் கிவ் யூ. பட் ஐ கேனாட் கேரண்டி யூ தட் யூ வில் பி இன் சக்சஸ் ட்ராக் ஆர் ஃபெயிலியர் ட்ராக். பட் நான் என்னோட விஷயங்கள உங்களுக்கு சொல்றேன். இஃப் யூ ஆர் வாண்ட் யூ கேன் பிக் இட் அப். எல்ஸ் நீங்க அங்கேயே டிராப் பண்ணிட்டு கூட போயிடலாம். நோ இஷ்யூஸ். அது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. வேணாம்னா போயிடுங்க அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் பத்மநாபன். சச் அ வண்டர்ஃபுல் Thank you so much, இன்ஃபோ Lakshmi, ஆக்சுவலா. for this wonderful opportunity for me to speak with public. And then நீங்க இத கொண்டு போறது ரொம்ப சந்தோஷம். And own mother language நம்ம we are not speaking so much in other language to ஆமா. confuse the other people. நம்ம ம். தெளிவா இன்னைக்கு தமிழ்ல நிம்மதியா பேசிட்டு இருக்கோம். நெறைய விஷயங்கள் நெறைய பேருக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சந்தோஷம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் விஜய். இப்ப Thank you. நேர்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கோ ஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப் so that you don't miss out one more such a good information like how Mr. Padmanabhan shared today. Thank you. Bye bye. Thank you. Bye-bye.